இதுக்கு வந்து நான் எப்படிங்க கருத்து சொல்ல முடியும்? அது அவங்க இயக்கம், அது அவங்களுடைய பொதுச் செயலாளர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இதுக்கு தான் சொன்னேன். நான் அவர் தான் இன்றைக்குமே நிரந்தர பொதுச் செயலராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் நான் சொன்னது தான் காரணம். சார், பல இடங்களில் மான்சூன் ப்ரிப்பரேஷன் நீங்கள் ஆய்வு பண்ணிட்டு இருக்கீங்க கடந்த 1 வீக்கா. சென்னையில் ரோடு ஒர்க்ஸ் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு, எப்போ முடிக்கிறது? அது செய்தி தொலைக்காட்சிகளில் எந்த செய்திகள் வந்தாலும், சோஷியல் மீடியாவில் எந்த செய்திகள் வந்தாலும், இல்லை தொடர்ந்து இப்போ ஆரம்பிக்கல. நாங்கள் கடந்த ஒரு 4 மாதங்களுக்கு முன்பே முதலமைச்சர் தலைமையிலே வந்து அனைத்து அதிகாரிகள், மக்கள் பிரதிநிதிகள், மேயர், துணை மேயர், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் வர வச்சு ஒரு கண்டினியூஸாக இது மீட்டிங்ஸ் நடத்திட்டு இருக்கோம். இந்த வருஷம் கிடையாது. இப்போ கடந்த 3-4 ஆண்டுகளாகவே இதை நாங்கள் வந்து முதலமைச்சர் வந்து இதை வந்து வலியுறுத்திட்டு இருக்காரு. இந்த வருஷம் நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கோம். 2-3 நாள் நல்லா மழை பெஞ்சது, இப்போ விட்டுருக்கு. இந்த ரோட் பேட்ச் ஒர்க்ஸ்லாம் வந்து இப்போ மழை விட்டதுனால இந்த கடந்த 3 நாட்களாக எல்லா இடத்துலையும் வேகமாக போயிட்டுருக்கு. மற்றபடி WRT ஒர்க்ஸு, அப்புறம் வந்து இவங்க நகராட்சியுடைய ஒர்க்ஸு, கார்பரேஷனுடைய ஒர்க்ஸு எல்லாமே களத்தில் பார்க்கும்போது எனக்கு நல்லா சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் மக்கள் அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. எங்கே போனாலும் இந்த ஒரு பிரச்சனையை சுட்டி காட்டுறாங்க. அந்த பிரச்சனையை அங்கங்கே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ செஞ்சு கொடுக்குறோம். இன்னும் அடுத்து 1 வாரத்துக்கு மழை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்குது, வானிலை மையம் சொல்லியிருக்காங்க. எங்கள் சைட்லேருந்து, அரசு சைட்லேருந்து அனைத்து ஒர்க்கும் சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பொதுமக்களும் அவங்களுடைய ஆலோசனைகள் சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.